அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி 2024க்கு நம்முடைய இன்ஸ்டியூஷனில் ஒரு டெஸ்ட் பேஜ் ஆனது ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் போயிட்டு இருக்குது. அதோட டெஸ்ட்டு 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா 14/4/2024 இந்த டேட்டில் வந்து நாளைக்கு நடக்க போகுது. ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கு நாம் வந்து ஆஃபர் கொடுத்துருந்தோம். எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 777. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக அந்த ஆஃபரானது 15/4/2024 அந்த டேட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய மண்டேவோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டேட்டுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த டேட்டுக்கும் பின்னாடி டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999 ரூபா. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். இந்த டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 27 டெஸ்ட் இருக்குங்க. ஓகேங்களா? 27 டெஸ்ட்டு. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 150 மார்க். தமிழ் 30 கொஸ்டின், இங்கிலீஷ் 30 கொஸ்டின், மேக்ஸ் 30 கொஸ்டின், சயின்ஸ் 30 கொஸ்டின், சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 150 மார்க். ஆஸ் யூஸ்வல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து எப்படி எழுதுவீங்களோ அதே பேட்டர்னில் 150 மார்க் எழுதுவீங்க. ஓகேங்களா? அந்த 150 மார்க்குக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் 6th கூடிய தேர்ட் டேர்மில் கூடிய அந்த 3 லெசன்ஸ் வந்து படிக்கணும். ஓகேங்களா? இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 6th கூடிய தேர்ட் டேர்மில் கூடிய இந்த 3 லெசன்ஸ் வந்து படிக்கணும். மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6th 7th 8th இந்த 3 பாடத்தை மட்டும் படித்தா போதும். சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னியல் மற்றும் காந்தவியல் தொடர்பான டாபிக் வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன்ஸ் மட்டும் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்லேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டாபிக், அதாவது ஒரு தமிழ் அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின், இங்கிலீஷ் அப்படின்னா 30 கொஸ்டின், மேக்ஸ் அப்படின்னா 30 கொஸ்டின், சயின்ஸ் 30 கொஸ்டின், சோசியல் 30 கொஸ்டின். ஓகேங்களா? 150 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் எழுதிக்கலாம். பிடிஎஃப் கொடுத்துரும். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்லேயும் ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து 27 டெஸ்ட் நடக்குங்க. சரிங்களா? ஸோ இது போக இங்கிலீஷ்க்கும் மேக்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் யூடியூப் சேனல்லே ஃப்ரீயாக போட்டுருவோம். நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இதை தாண்டி நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனலாக நாங்கள் லிங்க்கில் அனுப்புவோம். கீழே கூடிய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நிறையா உங்களுக்கு வந்து இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வராது. ஓகேங்களா? இப்போ மேக்ஸ் ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்துருப்போம். அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொடுத்துருப்போம். நாங்கள் ஹோம்ஒர்க்கில் கேட்ட அந்த சம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25+ கொஸ்டின் வந்துடும். ஓகே, நான் கேட்ட மாடல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25+ கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டோம். ஏன்னா அந்த மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டீச் பண்ணிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அங்கே தான் நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எல்லா பகுதியும் படிக்கணும். சரிங்களா? ஸோ இது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நாங்கள் ஸ்லீப் டெஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்குங்க. ஓகே, ஸ்லீப் டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 5000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ்லேயே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் வந்து இதுதான். ஓகேங்களா? இந்த ஷெடியூலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அந்த கீழே கூட லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளான் இருக்கும். இந்த ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் அங்கேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 1லேருந்து 10th வரைக்கும் கூடிய எல்லா பாடமும் கவர் ஆயிரும். ஒரு பாடங்களும் மிஸ் ஆகாது. சரிங்களா? இந்த 10th வரைக்கும் கூடிய பாடங்கள் நல்லா படித்தா போதும். 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக சரியாக உங்களால் போட முடியும். தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்லாம் வராது, நார்மலாக தான் வரும். சரிங்களா? 11th 12th வந்து கேட்டால் ஒரு 4 கொஸ்டின் தான் கேட்பான். ஓகே, அதுக்கு மேலே கொஸ்டின்ஸ் வந்து அதிகம் போகுது. எல்லா சப்ஜெக்ட்லையும் 10 மேக்ஸ் எல்லாம் பொறுத்தவரைக்கும் 10th தாங்க. 10th தாண்டி ஒரு கொஸ்டின்ஸ் கூட கேட்க மாட்டான். சரிங்களா? சயின்ஸு சோசியல் வந்து 11th and 12th போகலாம். எல்லாத்தையும் 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் மேலே போக முடிஞ்சு, மீதிகளுடைய எல்லா கொஸ்டினுமே 10th முடிஞ்சிடும். அதேமாதிரி 1 to 5 வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்காங்க. அங்கேருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்க வாய்ப்புகள் உள்ளது. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் போய் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? 9952563892 இந்த நம்பர் கால் பண்ணி இந்த டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி சேரணும், என்னென்ன இருக்குது, வேறு ஏதோ டவுட்டு காமனாக இருந்தால் கூட கேட்டுக்கலாம். சரிங்களா? ஷார்ட்டாக சொல்ல அப்படின்னா தமிழ் மீடியம் டெஸ்ட் பேஜ் 27 டெஸ்ட்டு, ஈச் டெஸ்ட் 150 மார்க்கு. ஃபீஸ் வந்து 777 அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும். அதுக்கு மேலே 999 ரூபா. டெஸ்ட்டை வந்து ஆன்லைனில் எழுதிக்கலாம், பிடிஎஃப் எழுதிக்கலாம். ஆன்லைன் எழுதும்போது 3 டைம்ஸ் எழுதிக்கலாம். உங்கள் ரேங்கு பர்சன்டேஜ் எல்லாமே காமிச்சிடும். நல்லா பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒரு டெஸ்ட்டுக்கு இன்னொரு டெஸ்ட்டுக்கு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் எதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்லேயே பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஏதாவது டவுட் இருந்துச்சு அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. ஸோ வரக்கூடிய 15th அப்புறம் ஃபீஸ் வந்து மாறுது. சரிங்களா? அந்த ஆஃபர் வந்து முடிய போகுது. ஸோ தேங்க்யூ. நல்லா படிங்க.